திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை, புனிதமான மலை. முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது 144 தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்க போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது. முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். அங்கு உட்கார்ந்து அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கும் அங்கு இருக்கின்ற சமண குகைகள் மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது. எங்களுடைய கடுமையான கண்டனங்களை அதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஒவ்வொரு ஒன்றியங்களிலேயும் இதற்கென ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இதற்கான ஏற்பாடுகளை இந்த பகுதி முழுவதும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார். திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது, அவமானம் செய்வது, இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு வருகிறது. தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு மரம் முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டினாலும் மிக மோசமாக மாறியிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை, இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இன்று காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரி, ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார், நான் காவல்துறை சீருடை பணியாளர், வாரியத்தில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற அந்த வாய்ப்பு இருந்த காரணத்தினால் அந்த அலுவலகம் அங்கு ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய உயிருக்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கும் என்று ஒரு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒரு பெண்மணி குறிப்பிடுகிறார் என்றால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. வழக்கமா அரசாங்க அதிகாரிகள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எப்படி இந்த அரசு சீர்கேடான ஒரு அரசாக இருக்கிறது, தான் ஒரு காவல்துறை உயரதிகாரியிடம் கொடுத்த புகார் 6 மாத காலமாக விசாரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு மோசமான அவமானமான விஷயம். அந்த அவமானம் அப்படிங்கிறது இந்த தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப மாவட்டத்தினுடைய தலைவர் அபிஷியலா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அவரோட செய்தியை பகிர்ந்ததற்கு அனுமதி கொடுங்க. மாவட்ட தலைவராக கட்சி சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் நிறுத்த சொல்லிட்டு
ஒரு 2 நியூஸ் கோவை என்பது எவ்வளவு முக்கியமான மதுரை என்பதை இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். வருகின்ற 26/2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமான ஒரு காலகட்டம். கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் ஒன்றிணைந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத போட்டி மக்களிடத்தை கொண்டு போய் சேர்த்து மத்திய அரசாங்கம் மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய திட்டங்களை அடித்தட்டு மக்களை கொண்டு போய் சேர்த்து வருகின்ற 26 தேர்தலிலே இந்த எனக்கு உட்பட்ட மாநகர மாவட்ட பகுதிக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெறவும் என்று இந்த லட்சியம் எடுத்துக்கொள்கிறேன். வருகின்ற காலத்தில் செயல்பாட்டின் மூலமாக அதை நிறைவேற்றேன். மிக அருமையாக பணி செய்து கோவை என்பது முக்கியமான ஒரு பகுதி. பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு உயிர் சேதங்கள், பல்வேறு கலவரங்கள் நடைபெற்ற பகுதி. தலைவர்கள் மட்டுமல்லாது அனைத்து தொண்டர்களும் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை நிலையில் கொண்டு வைக்கிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு காரணம் மரியாதைக்குரிய புரட்சி அவர்களுடைய 3வது முறை ஆட்சி. பெருமைமிகு மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மாநில தலைமையில் குறிப்பாக தெற்கு சட்டமன்றம் எங்களுடைய அதாவது நம்முடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏ உட்பட பல்வேறு எனக்கு லாபகரமான மாவட்டத்திற்காக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை இருக்குது. அதனால எனக்கு பணி செய்யறதுக்கு ரொம்ப இலகுவாக முக்கியமாக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு காலகட்டத்தில் நான் தமிழராக இருந்தபோது திமுகவுக்கு ஆளுங்கட்சி உள்ளது. அதனால் வரவேற்பு, தொண்டர்கள் ஆதரவு இதெல்லாம் பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் தொகுதியில வர தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இன்னைக்குதான் மாலை ஓட்டுருக்கிறாங்க. இல்ல வரவேற்பு இது போன்ற ஏற்பாடுகள் ரிசப்ஷன்லாம் பார்க்கும்போது தேர்தலில் போட்டியிடுவீங்களா? ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டமானது வச்சிருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைமை 234 தொகுதியில யாரை அறிவிக்கிறாங்க மத்திய தலைமை முடிவு பண்ணும். இந்த கவுண்டம்பாளையத்துக்கு யாரை அறிவிச்சாலும் அவங்க ஜெயிக்க வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு. மத்தியில் ஆட்சியை தக்க வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கு. மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இப்பதான் 1 வருஷம் கூட இன்னும் நிறைவடையில. அப்படி இருக்கும்போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதுக்கு பட்ஜெட் போடணும்? இன்னும் 4 வருஷம் நாங்க இருக்கோம்ல. ஆந்திராவோட ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவுக்கும் பீகார்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னைக்குதான் தெரியுமா? ஏற்கனவே அவங்க ஆதரவு தான் நடத்துறோம். அவங்களும் எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே அது தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி தேர்தல் களம் என்பது முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தினுடைய பணிகளை ஒருங்கிணைந்த காரணத்தாலும், அங்கு நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த காரணத்தாலும் சாதாரண மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு என்பது பல மடங்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் குறிப்பாக தலைநகரிலே மோடி அவர்களுடைய அந்த ஆட்சியினுடைய பலனை பெற வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள். இந்த முறை வெகு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. காவல்துறை அந்த விஷயத்துல எப்படி நடவடிக்கை எடுக்கிறத பாக்குறோம். அவங்க நியாயமா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கும். மாவட்ட தலைவர்கள்லாம் 67 மாவட்டத்துல 66 முடிச்சாச்சு. இனி மாநில தலைவர் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே கட்சியினுடைய தலைமை எப்ப முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களோ அப்ப உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க.